வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற எண்கள்ல ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? ஆமா, நம்ம கண்ணுக்கு தெரியாம, ஆனா நம்மளோட டிஜிட்டல் வாழ்க்கைய ஒவ்வொரு செகண்டும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு உலகத்த பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்களோட இந்த இன்ட்ரெஸ்டிங்கான உலகத்துக்குள்ள போகலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நாம எல்லாருமே ஆன்லைன்ல ஏதாச்சும் வாங்குறோம், மெசேஜ் அனுப்புறோம், பேங்கிங் பண்றோம் இல்லையா? ஆனா இந்த விஷயங்கள்லாம் எப்படி இவ்ளோ பாதுகாப்பா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பதில் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் இதுக்கு காரணம். அதோட வேர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழங்கால கணிதத்துல இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர்ஸ். சரி, முதல்ல இந்த நம்பர்ஸ் எப்படி நம்மளோட ஆன்லைன் உலகத்தோட ஒரு சைலண்ட் கார்டியனா வேலை செய்யுதுன்னு பாத்திரலாம். நம்மளோட ஆன்லைன் பாதுகாப்புக்கு காரணம் கிரிப்டோகிராஃபி, அதாவது ரகசிய குறியீடுகளை உருவாக்குற ஒரு அறிவியல். இதுல RSA அல்காரிதம்னு ஒன்னு ரொம்ப முக்கியம். அதோட ஐடியாவே சிம்பிள் தான். இப்போ ரெண்டு பெரிய பிரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை மல்டிப்ளை பண்றது, அதாவது பெருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த வர பதில வச்சு எந்த ரெண்டு பிரைம் நம்பரை பெருக்குனா இந்த பதில் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட அசாத்தியம். இந்த ஒரு கஷ்டமான விஷயம்தான் நம்மளோட மெசேஜஸ், பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டிஜிட்டல் பூட்டு மாதிரி வேலை செய்யுது. ஓகே, பிரைம் நம்பர்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு பிரைம் நம்பர்னா அது என்னது? வாங்க கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஒரு பிரைம் நம்பரோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஒன்னை விட பெருசா இருக்கணும், அப்புறம் அதை ஒன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் வகுக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா பாருங்க, இந்த சிம்பிள் ரூல் தான் கணக்குல எவ்ளோ பெரிய பெரிய சிக்கல்களுக்கும் அழகான தியோரிகளுக்கும் பேஸா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. இப்போ 7ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். அத 1ஆலையும் 7ஆலையும் மட்டும்தான் வகுக்க முடியும், வேற வழி இல்ல. ஆனா 6ங்கிற நம்பரை பாருங்க, அது ஒரு காம்போசிட் நம்பர். அத 1, 2, 3, 6ன்னு நிறைய நம்பர்ஸ் வச்சு வகுக்கலாம். இந்த ஒரு குவாலிட்டி தான் பிரைம் நம்பர்ஸை ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்குது. சரி, இது நம்மள கணிதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரம் பக்கம் கூட்டிட்டு போகுது. அதுக்கு பேரு கூட ரொம்ப பெருசா இருக்கும், எண்கணிதத்தின் அடிப்படை தேற்றம் அப்படின்னு. இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த பிரைம் நம்பர்ஸ் தான் மத்த எல்லா நம்பர்ஸையும் உருவாக்குற பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. உதாரணத்துக்கு 30ன்ற நம்பர் எடுத்துக்கோங்க. அதை நாம எப்படி பிரிக்கலாம்? 3 பெருக்கல் 10. அந்த 10 இன்னும் பிரிச்சா 2 பெருக்கல் 5. கடைசியில என்ன நிக்குது? 2, 3 மற்றும் 5. இது மூணுமே பிரைம் நம்பர்ஸ். அதாவது எந்த நம்பரை எடுத்தாலும் அதோட கடைசி அஸ்திவாரம் பிரைம் நம்பர்ஸ் தான். எவ்ளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா? பிரைம் நம்பர்ஸ் தான் எல்லாத்துக்கும் பில்டிங் பிளாக்ஸ்னா, அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஃபார்முலா இருக்கணுமே. நீங்க அப்படி நினைக்கலாம். ஆனா இங்க தான் விஷயமே இருக்கு. இந்த பிரைம் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிற தேடல்ங்கிறது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடியே யூக்ளிடுன்னு ஒரு கிரேக்க கணித மேதை பிரைம் நம்பர்ஸ் முடிவே இல்லாதது, அது போய்கிட்டே இருக்கும்னு நிரூபிச்சிட்டாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் வச்சு கூட அந்த தேடல் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த தேடல்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு முயற்சி யாருதுன்னா பெரிய மேத்தமெட்டிஷியன் யூலருடையது. அவர் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரு. அது n² + n + 41. இந்த ஃபார்முலா கொஞ்ச நாளைக்கு சூப்பரா வேலை செஞ்சுது. எவ்ளோ சூப்பரா வேலை செஞ்சதுன்னா, எண்ணுக்கு பதிலா நீங்க 0, 1, 2ன்னு போட்டுக்கிட்டே போய் 39 வரைக்கும் எந்த நம்பரை போட்டாலும் வர பதில் ஒரு பிரைம் நம்பரா தான் இருந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா கரெக்டா எண்ணுக்கு 40ன்னு போட்டப்போ தடவையா அந்த ஃபார்முலா தோத்து போச்சு. வர பதில் 1681. இது ஒரு பிரைம் நம்பர் இல்ல. இத 41 பெருக்கல் 41ன்னு எழுதலாம். ஒரே ஒரு நம்பர்ல மொத்த ஃபார்முலாவும் உடைஞ்சு போச்சு. இது மாதிரி எந்த ஒரு ஃபார்முலாவும் எல்லா பிரைம் நம்பர்ஸையும் கொடுக்கல. ஆனாலும் மெர்சன் பிரைம்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் டைப் இருக்கு. அதோட வடிவம் 2p-1. பெரிய பெரிய ராட்சச பிரைம் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முறை தான் ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் நாம கண்டுபிடிச்சதிலே மிகப்பெரிய பிரைம் நம்பர் இதுதான். 2^82933-933-1. இத GIMPsனு ஒரு ப்ராஜெக்ட் மூலமா கண்டுபிடிச்சாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த நம்பரை எழுதணும்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி டிஜிட்ஸ் தேவைப்படும். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? ஓகே, இவ்ளோ தூரம் நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனாலும் இந்த பிரைம் நம்பர்ஸ் உலகம் இன்னும் தீர்க்கப்படாத மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு இடமா தான் இருக்கு. பல 100 வருஷங்களா உலகத்தோட பெஸ்ட் மேத்தமெட்டிஷியன்ஸையே திணறடிக்கிற சில கேள்விகள் இன்னும் இருக்கு. அதுல சிலது ரொம்ப ஃபேமஸ். முதல்ல ட்வின் பிரைம் கன்ஜெக்சர்,
அதாவது 11, 13 மாதிரி 2 வித்தியாசம் இருக்கிற பிரைம் நம்பர் ஜோடிகள் முடிவில்லாம வந்துகிட்டே இருக்குமா? அடுத்தது கோல்ட்பாக் கன்ஜெக்சர். 2 விட பெரிய எந்த ஒரு இரட்டைப்படை எண்ணையும் 2 பிரைம் நம்பர்ஸோட கூட்டுத்தொகையா எழுத முடியுமா? கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, ஆனா இதை நிரூபிக்கிறது தான் கணக்கிலேயே பெரிய சவாலா இருக்கு. இதுக்கு பதில் கண்டுபிடிச்சா எண்களை பத்தின நம்ம புரிதலே மாறிடும். ஆக நம்ம ஆன்லைன் பாதுகாப்புல ஆரம்பிச்சு பழங்கால தியரம்ஸ் வரைக்கும் நம்ம போன இந்த பயணம் காட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, பகா எண்கள்ங்கிறது ஒரு முடிவே இல்லாத புதிர். நம்ம டேட்டாவை பாதுகாக்கிறதுல இருந்து மனுஷ அறிவோட எல்லைக்கே சவால் விடுற வரைக்கும் இந்த சிம்பிளான பிரைம் நம்பர்ஸ் ஒரு பெரிய புதிராவே நிக்குது. இந்த எங்களோட இந்த சிம்பிளான பேட்டர்ன் இன்னும் அறிவியல் டெக்னாலஜியோட எதிர்காலத்துக்காக வேற என்னென்ன ரகசியங்களை உள்ள வச்சிருக்கு யாருக்கு தெரியும்? ஒருவேளை இதுக்கான பதில் அடுத்த தலைமுறை கையில இருக்கலாம். Welcome to an exploration of one of mathematics' most captivating mysteries, prime numbers. Join us as we delve into their fascinating world. This video is designed for anyone curious about the fundamental building blocks of numbers, from students to seasoned mathematicians. By the end, you'll have a deeper understanding of what prime numbers are, why they're so significant, and the ongoing quest to unlock their secrets. So what exactly are prime numbers? Simply put, a prime number is a natural number greater than 1 that has no positive divisors other than 1 and itself. Why are they considered an enigma? Despite their simple definition, prime numbers exhibit a surprisingly erratic and unpredictable distribution among the integers. There's no obvious pattern, which makes them incredibly challenging to predict and understand. The study of prime numbers dates back thousands of years, and their significance extends far beyond pure mathematics. Ancient Greek mathematicians like Euclid made groundbreaking discoveries about primes, proving there's an infinite number of them. Their unique properties make them fundamental to number theory and have profound implications in various fields. Today, prime numbers are the backbone of modern cryptography, safeguarding our online communications, financial transactions, and sensitive data. The security of the internet, as we know it, relies heavily on the difficulty of factoring large numbers into their prime components. Given their importance, a long-standing question in mathematics has been, is there a simple formula to generate all prime numbers, or to predict their exact distribution? Throughout history, brilliant minds have attempted to find such a formula, but all have met with limited success. While various functions can produce primes, none have been found to generate only primes or times all primes in a simple, predictable sequence. The elusive nature of a simple prime number formula stems from their seemingly random distribution. They don't follow arithmetic or geometric progressions, making them hard to capture with a single mathematical expression. So, what's the current state of research into these enigmatic numbers? Mathematicians continue to discover larger and larger prime numbers, often with the help of supercomputers. The current record holder is a Mersenne prime with over 24 million digits. These discoveries are significant for testing new computational methods and for number theory research. One of the most famous unsolved problems in mathematics, the Riemann hypothesis, directly relates to the distribution of prime numbers. If proven, it would unlock many secrets about primes and have profound implications across mathematics. Beyond cryptography, prime numbers are also crucial in areas like quantum computing and secure communication. Ongoing research focuses on understanding their deeper properties, finding new computational methods, and exploring their applications in emerging technologies. In conclusion, prime numbers remain one of the most captivating enigmas in mathematics. Their simple definition belies a complex and unpredictable nature, making them a continuous source of fascination and research. From ancient times to the modern digital age, their importance cannot be overstated. The quest to understand prime numbers is a testament to humanity's endless curiosity and our drive to unravel the universe's fundamental laws. Thank you for watching.